குறள் 91. இன்சொலால் ஈரம் அலை படிறிலவாம் செம்பொருள் கண்டார்வாய் சொல். விளக்க உரை. ஒருவர் வாயிலிருந்து வரும் சொல் அன்பு கலந்ததாகவும் வஞ்சனையற்றதாகவும் வாய்மையுடையதாகவும் இருப்பின் அதுவே இன்சொல் எனப்படும். குறள் 92. அகனமர்ந் தீதலின் நன்றே முகனமர்ந்து இன்சொலன் ஆகப் பெறின். விளக்க உரை. முகம் மலர்ந்து இனிமையாக பேசுவது அகம் குளிர்ந்து ஒன்றை கொடுப்பதை விட மேலான பண்பாகும். குறள் 93. முகத்தான் அமர்ந்திந்து நோக்கி அகத்தானாம் இன்சொலினதே அறம். விளக்க உரை. முகம் மலர நோக்கி அகம் மலர இனிய சொற்களை கூறுவதே அறவழியில் அமைந்த பண்பாகும். குறள் 94. துன்புறுவும் துவ்வாமை இல்லாகும் யார்மாட்டும் இன்புறுவும் இன்சொல் அவர்க்கு. விளக்க உரை. இன்சொல் பேசி எல்லோரிடத்திலும் கனிவுடன் பழகுவோர்க்கு பின்மேற்கோள்குறி நட்பில் வறுமை எனும் துன்பமில்லை. குறள் 95. பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்று பிற. விளக்க உரை. அடக்கமான பண்பும் இனிமையாக பேசும் இயல்பும் தவிர ஒருவருக்குச் சிறந்த அணிகலன் வேறு இருக்க முடியாது. குறள் 96. அல்லவை தேய அறம்பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின். விளக்க உரை. தீய செயல்களை அகற்றி அறநெறி தழைக்கச் செய்ய வேண்டுமானால் இனிய சொற்களை பயன்படுத்தி நல்வழி எதுவென காட்ட வேண்டும். குறள் 97. நயனீன்று நன்றி பயக்கும் பயனீன்று பண்பின் தலைப்பிரியாச் சொல். விளக்க உரை. நன்மையான பயனை தரக்கூடிய நல்ல பண்பிலிருந்து விலகாத சொற்கள் அவற்றை கூறுவோருக்கும் இன்பத்தையும் நன்மையையும் உண்டாக்க கூடியவைகளாகும். குறள் 98. சிறுமையுள் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும். விளக்க உரை. சிறுமைத்தனமற்ற இனிய சொல் ஒருவனுக்கு அவன் வாழும் போதும் வாழ்ந்து மறைந்த பிறகும் புகழை தரக்கூடியதாகும். குறள் 99. இன்சொல் இனிதீன்றல் காண்பான் எவன்கொலோ வன்சொல் வழங்குவது. விளக்க உரை. இனிய சொற்கள் இன்பத்தை வழங்கும் என்பதை உணர்ந்தவர் அதற்கு மாறாக எதற்காக கடுஞ் சொற்களை பயன்படுத்த வேண்டும். குறள் 100. இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்கவர்ந் தர்று. விளக்க உரை. இனிமையான சொற்கள் இருக்கும்போது அவற்றை விடுத்து கடுமையாக பேசுவது கனிகளை ஒதுக்கி விட்டு காய்களை பறித்து தின்பதற்கு சமமாகும்.